ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுதுன்னா ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் டே கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஸோ எல்லாருமே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ், அதுக்கு அடுத்து நாளைக்கு காலையில் எக்ஸாம் டேல என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து ஈஸியாக எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் பற்றி கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதையும் தாண்டி சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும்னா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட queries கேளுங்க. கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு காலையில் ஒரு பேப்பர் இருக்குது, ஈவினிங் ஒரு பேப்பர் இருக்குது. காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு எக்ஸாம். அப்போ வந்து நீங்கள் ப்ரீ பிளான்டாக 7:30க்கே எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் 7 o'clock இல்லைனா 7:30 எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும் பொழுது உங்களோட ஜெய் அட்வான்ஸோட அட்மிட் கார்டும், அது மட்டும் இல்லாமல் வேலிட் ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, ஃபோட்டோ ஐடி ஏதாவது வச்சுருப்பீங்களா, அதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து வேறு என்னென்ன திங்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு அட்லீஸ்ட் ஒரு 60 மினிட்ஸ்க்கு முன்னாடியாச்சும் நீங்கள் போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பி காமாக இருங்க, கூலாக இருங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ப்ராப்பராக நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. அதனால் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதனால் பொறுமையாக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் படித்ததை அடுத்தவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை மட்டும் நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுதினீங்கன்னா போதும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல ப்ராப்பரான ஸ்லீப் வேணும். அதனால் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்காமல் ஒரு சிலர்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் அந்த தவறை செய்யாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஹெவி ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படும். மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உன்னால் எக்ஸாம் நல்லா எழுத முடியாது. அதனால் நல்லா தூங்குங்க. நைட்டு நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க. நல்ல ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் வந்து நைட்டு ஒரு 10 o'clock ஆச்சும் போய் படுக்கிறதுக்கு போயிடுங்க. காலையில் வந்து உங்களுக்கு ஒரு 5 o'clock எழுந்திரிச்சிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு ரெடி ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா போதும். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் கோட் வந்து நார்மலான ட்ரெஸ் போட்டு போங்க. பெரிய பெரிய பட்டன் வச்சு தான் போட்டுட்டு போகாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சுடிதார் போடுங்க, இல்லைன்னா சல்வார் கமீஸ் போடுங்க, இல்லைன்னா ஜென்ஸுக்கு வந்து ட்ரெஸ் நார்மலான பேண்ட் ஷர்ட் போடுங்க, டிஷர்ட்ஸ் போடலாம். அவங்க வந்து சொல்லியிருக்கிறதுனா இந்த பெல்ட்டு, கீ செயினு, அதே மாதிரி உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸு, வாட்சு, செயினு, ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாமே போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வேறு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட அட்மிட் கார்டு, அதுக்கடுத்து உங்களோட ஃபோட்டோ ஐடி, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து பர்டிகுலராக பென்னு. அந்த பென்னுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் பென்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலும் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக் பென் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த டே, அதாவது நாளைக்கு இருக்குது அப்படின்னா அந்த டேயில் கரெக்டான டைமில் ரீச் ஆகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அங்கே வந்து ப்ராப்பரான உங்களுக்கு பயோமெட்ரிக் டெஸ்ட்லாம் வைப்பாங்க. அந்த பயோமெட்ரிக் டெஸ்ட்டுக்கெலாம் கோஆப்ரேஷன்ஸ் பண்ணுங்கள். இன்விஜிலேட்டர் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வந்து கவனமாக கேட்டு அதன்படி நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன்ஸ் நிறைய நடக்கும். அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போன வாட்டி அங்கே ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அங்கே ஸ்டாஃப்ஸ் கிட்ட போயிட்டு உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சு அந்த பிளேஸில் காமாக உட்காருங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் லாகின் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக லாகின் பண்ணுங்கள். உங்களோட அட்மிட் கார்டை வச்சு, அது மட்டும் இல்லாமல் உங்களோட லாகின் ஐடி வச்சு, பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் கரெக்டான ரோல் நம்பர் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து உங்களோட அட்மிட் கார்டை உங்களுக்கு வந்து அங்கே இன்விஜிலேட்டர் இருப்பார், அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரப்பிள் பேட் கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ரப்பிள் பேடில் நீங்கள் உங்களோட நேமையும் உங்களோட ரோல் நம்பரையும் எழுத சொல்லுவாங்க. ஸோ அது ப்ராப்பராக எழுதிடுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஹால் விட்டு வெளியில் வரும்பொழுது இன்விஜிலேட்டர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் கேட்டு வெளியில் வரணும். அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணி எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில் வரலாம். ஸோ ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதுறது தான். இதை படிச்சிட்டோம், அதை படிச்சிட்டோம், இது வந்து படிச்சிட்டியாப்பா, நீ இதை படிச்சிட்டியா அப்படின்னு மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ணாதீங்க.
எப்பயுமே வந்து உங்களுக்கு ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அப்பயுமே உங்களுக்கு வந்து ஜெய் மெயின்ஸை தாண்டி உங்களுக்கு அட்வான்ஸில் ஜஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்தாவே கண்டிப்பாக ஐஐடிஸில் சீட்ஸ் வாங்கிடலாம். அதனால 50% மார்க்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஐஐடியில் ஒரு சீட் உறுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.